வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்திரா காந்தி இன்று இருந்தால் பாஜகவை தடை செய்திருப்பார் என்று காங்கிரஸ் தலைவர் அசோக் கெலாட் பேச்சு. நாட்டில் இப்போது மிகவும் ஆபத்தான சூழல் நிலவுவதாக சுட்டிக்காட்டல். கேரளத்தில் அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் சதீஷன். பெண்கள் நலனுக்கான திட்டத்தால் அரசுக்கு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் செலவாகும் என்று பேச்சு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமையால் 3 வயது குழந்தை உயிரிழப்பு. குழந்தைக்கு எதிரான வன்கொடுமையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பெருகியுள்ளதற்கு கனிமொழி கண்டனம். தமிழ்நாட்டில் அரசு உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளதால் குழந்தைகளை பெற்றோரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுகோள். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு திமுக, நாம் தமிழர் கட்சிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் மீன்பிடி தொழிலை தொடங்கிய மீனவர்கள். நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் ஒரே நேரத்தில் கடலுக்கு புறப்பட்டு சென்ற காட்சி. ஈரானுடனான போர் ஒப்பந்தம் நிறைவடைந்ததையொட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து. ஹார்முஸ் நீரிணையை சுங்க கட்டணம் ஏதுமின்றி திறக்கவும் கடற்படை முற்றுகையை உடனடியாக நீக்கவும் ஒப்புதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திரா காந்தி போன்ற தலைவர் இன்று இருந்திருந்தால் பாரதிய ஜனதாவை போன்ற கட்சியை அவர் தடை செய்திருப்பார் என்று காங்கிரஸ் தலைவர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் பேசினார். அப்போது இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேவையுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணியின் தலைமையை ராகுல் காந்தியிடம் கொடுக்க வேண்டும் என்று தான் ஏற்கனவே கூறியுள்ளதை தெரிவித்தார். இந்திரா காந்தி காலத்தில் காங்கிரசுக்கு எதிராக மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸை அழிப்போம், நாட்டை காப்போம் என்று முழங்கியதை நினைவு கூர்ந்தார். அடுத்த 2.5 ஆண்டுகளிலேயே மக்கள் மீண்டும் இந்திராவை ஆட்சியில் அமர்த்தியதாகவும் குறிப்பிட்டார். இப்போதும் மக்கள் உண்மையை உணர்ந்தால் மீண்டும் காங்கிரஸை ஆதரிப்பர் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளே பாஜகவை எதிர்க்கும் என்றும் தெரிவித்தார். தனது வாழ்நாளில் பல்வேறு சூழல்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் ஆனால் நாட்டில் இப்போதுள்ள சூழல் மிக ஆபத்தானது என்றும் கூறினார். பாஜகவினர் தங்களை இந்துத்துவ கட்சியாக காட்டிக்கொள்ள மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துவதாகவும் முஸ்லிம்களை இலக்காக கொண்டு தாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்திரா காந்தி போல் ஒரு தலைவர் இன்று இருந்திருந்தால் பாரதிய ஜனதாவை போன்ற கட்சியை அவர் தடை செய்திருப்பார் என்று அசோக் கெலாட் கூறினார். கேரளத்தில் அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் பிரியதர்ஷினி யாத்ரா திட்டத்தை திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் சதீஷன் கொடியசைத்து தொடக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார். கேரள சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்றால் மகளிருக்கும் திருநங்கையருக்கும் அரசு பேருந்துகளில் இலவச பயண திட்டம் தொடங்கப்படும் என்று கூறியிருந்தது. அதன்படி பிரியதர்ஷினி என்கிற திட்டத்தை திருவனந்தபுரம் தம்பானூர் பேருந்து நிலையத்தில் கேரள முதலமைச்சர் சதீஷன் இன்று தொடங்கி வைத்தார். முதல் பேருந்தில் முதலமைச்சர் சதீஷன், போக்குவரத்து துறை அமைச்சர் ஜான், அதிகாரிகள் ஆகியோர் பயணம் செய்தனர். பிரியதர்ஷினி திட்டத்தின் மூலம் கேரள மாநிலம் முழுவதும் அரசின் சாதாரண பேருந்துகளில் மகளிரும் திருநங்கையரும் இலவசமாக பயணிக்கலாம். திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் சதீஷன், மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தால் அரசுக்கு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவித்தார். பெண்கள் மீது அரசு வைத்துள்ள மதிப்பின் அடையாளமாக இந்த திட்டம் விளங்கும் என்று குறிப்பிட்டார். இந்த திட்டத்துக்கான அரசாணையில் அரசு துறை செயலாளராக ஒரு பெண் கையெழுத்திட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சதீஷன் குறிப்பிட்டார். இதுகுறித்து பேட்டியளித்த கேரள போக்குவரத்து அமைச்சர் ஜான், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலையில் பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொழில்பேட்டையின் சுற்றுப்பகுதிகளில் அவர்கள் குடும்பத்துடன் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வேலை செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பில் 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பொதுமக்கள் உதவியுடன் தேடினர். அப்போது இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்கள் சிலர் முட்புதரில் பச்சிளம் குழந்தை காயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் குழந்தையை மீட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே முட்புதரிலிருந்து பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த பிபின் மஞ்சி என்ற குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட 3 வயது பெண் குழந்தைக்கு உரிய நீதி வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பெருகியுள்ள நிலையில் அரசு என ஏதும் உள்ளதா என்று சந்தேகிக்கும் நிலை உள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்துள்ளார். அதில் பெண்கள் அனைவரும் தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அரசு என ஏதும் உள்ளதா என்றும் சந்தேகிக்கும் அளவுக்கு இந்த மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பு என்னும் சொல்லுக்கு பொருள் தெரியாதவர்கள் நடத்தும் ஆட்சியில் பொதுமக்களே தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று வினவியுள்ளார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வடக்கே எங்கோ தூரத்தில் நடந்ததாக நாம் செய்திகளில் படித்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நாளும் தொடர்கதையாவது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய முதலமைச்சர் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விடுகின்றார் என்று குற்றம் சாட்டினார். தனியார் பெருநிறுவனங்களின் நலனுக்காக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்தொழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகிலுள்ள கடற்பகுதியில் புதிதாக மேலும் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க இந்துஸ்தான் எண்ணெய் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தனியார் பெருநிறுவனங்களின் நலனுக்காக மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் அழித்தொழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தாவேக அரசு அனுமதியளிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுபோல முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதள பக்கத்தில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடற்பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முயற்சி கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் போது ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் அனுமதியில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டதாக கூறினார். கடற்பகுதியில் இயற்கை வளங்களையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று திமுக சார்பில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் பழவேற்காடு வரையுள்ள கிழக்கு கடற்கரை பகுதிகளில் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் மீண்டும் மீன்பிடி தொழிலை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டப்படி கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன் உற்பத்தியை பெருக்கவும் ஆண்டுதோறும் மீன்பிடி 61 நாட்கள் தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகின்றது. மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் காலத்தில் விசைப்படகுகளின் எந்திர இரைச்சல் மற்றும் வலைகளால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகின்றது. இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகு மீனவர்கள் இன்று அதிகாலையில் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். சாறை சாறையாக துறைமுக வாயிலில் இருந்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் செல்லும் காட்சி போரில் படையெடுப்பது போன்று இருந்தது. இன்று முதல் ஆழ்கடலில் இருந்து புதிய மீன் வகைகள் கரைக்கு வர தொடங்கும் என்பதால் சந்தைகளில் மீன்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. நண்டு, இறால், கணவாய் மற்றும் பல்வேறு வகையான பெரிய மீன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர்.
இதேபோல் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை 5 மணி அளவில் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். மீனவர்களும் வணிகர்களும் இந்த பருவத்தில் நிறைய மீன்கள் கிடைக்கும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஈரானுடனான போர் ஒப்பந்தம் நிறைவடைந்ததையொட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் ஈரானுடனான ஒப்பந்தம் தற்போது நிறைவடைந்ததையொட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணையை சுங்க கட்டணம் ஏதுமின்றி திறப்பதற்கும் அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடனடியாக நீக்குவதற்கும் இதன் மூலம் தான் முழு அங்கீகாரம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே உலக நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சியில் தூய்மை பணிக்காக நியமிக்கப்பட்ட 325 பேர் துப்புரவு பணியில் ஈடுபடாமல் அலுவலக பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மசக்காளிபாளையத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து தாவேகவில் இணையும் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் முன்னிலையில் தங்களை தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதன் பின்னர் தீர்ந்து போன கட்சி எது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் தாங்கள்தான் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கோவை மாநகராட்சியில் தூய்மை பணிக்காக நியமிக்கப்பட்ட 325 பேர் துப்புரவு பணியில் ஈடுபடாமல் அலுவலக பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தீர்ந்து போன கட்சி யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும். ஏற்கனவே மக்கள் அவங்களுக்கு உண்டான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. யார் தீர்ந்து போன கட்சின்னு மக்கள் அவங்களுக்கு தீர்ப்பிலேயே நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இன்னி வளர்ந்துருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே நாங்கள் 2024 தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட விமர்சனங்கள் மட்டும்தான் அவங்கள செய்ய முடியுது. ஆனால் எங்களுடைய பாதை மக்களுக்கு உண்டான பாதை என்பதை நாங்கள் ஒரே பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, எங்களுக்கு உண்டான பாதைகள் மக்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யக்கூடியது. மக்களுக்கு உண்டான செயல்பாடுகளையும் அரக்கோணம், நெமிலி மற்றும் ஷோலிங்கர் வட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் காந்திராஜ் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி மற்றும் வணிகர் சங்கங்கள் சார்பில் அரக்கோணம், நெமிலி மற்றும் ஷோலிங்கர் வட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில செயல் தலைவர் தேவராஜ் தலைமையில் அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். இதில் கல்லூரி நிறுவன தலைவர் ராஜாராவ், தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் ரமேஷ், வணிகர் சங்க செயலாளர் வெங்கட்ரமணன், தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் சுந்தர்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலூரில் அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் 2500க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா தலைமையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நிர்மல்குமார் முன்னிலையில் 2500க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றார். மேலும் கட்சியில் புதிதாக இணைந்த தொண்டர்களை கௌரவிக்கும் விதமாக அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா அவர்களுக்கு சுவையான விருந்து பரிமாறி உபசரித்தார். கண்டிப்பாக சட்டபூர்வமாக, ஏன்னா இது மக்களுடைய அமைதி சம்பந்தப்பட்ட விஷயம், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழகத்தில் என்றும் இந்த மாதிரியான மதவாத விஷயத்திற்கு மதத்தை வைத்து அரசியல் செய்ய தமிழக மக்களும் விரும்ப மாட்டார், எங்களுடைய தலைவரும் விரும்ப மாட்டார். ஸோ கண்டிப்பாக அதற்கு என்றுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இடம் கொடுக்காது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக நீதிமன்றத்தில் முறையாக இங்கே உள்ள நிலைமை அனைத்தையும் முறையிட்டு இது முறையாக நீதிமன்றத்தில் வாயிலாகவே சட்டபூர்வமாகவே நம்ம இதற்கான ஒரு அமைதியான தீர்வை நம்ம கொண்டு வருவோம். மேட்டூர் அணையில் தண்ணீர் நிரம்ப வேண்டும் என்று திருவாவடுதுறை ஆதீன கர்த்தர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்தின் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை அமைச்சர் வினோத் சந்தித்து அருளாசி பெற்றார்.
முன்னதாக அவருக்கு திருவாவடுதுறை ஆதீன கர்த்தர் நினைவு பரிசு மற்றும் பிரசாதம் வழங்கி மக்களுக்கு சிறப்பாக சேவையாற்ற வேண்டும், மேட்டூர் அணையில் தண்ணீர் நிரம்ப வேண்டும் என்று அருளாசி கூறினார். இந்நிகழ்ச்சியில் தாவிக மாவட்ட செயலாளர் கோபிநாத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 10,052 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜய் சரவணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளத்தில் மேற்கு மாவட்ட தாவேக சார்பில் ஜூன் 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழாவினை நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜய் சரவணன் கலந்து கொண்டு பேசிய போது, முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு 10,052 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட தமிழக கட்சி தமிழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாதாரண மக்களை அரசியலில் முன்னிலைக்கு கொண்டு வருவதே வி த லீடர் இயக்கத்தின் முதன்மை குறிக்கோளாகும் என்று ஓடந்துறை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உடுமலை சாலையில் வி த லீடர் அமைப்பின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஓடந்துறை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி சாமானிய மக்களுக்காக வி த லீடர் இயக்கம் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். வாரிசு அரசியல் மற்றும் பணபலம் கொண்ட அரசியல் கலாச்சாரத்தை தவிர்த்துவிட்டு சாதாரண மக்களில் அரசியலில் முன்னிலைக்கு கொண்டு வருவதே இந்த இயக்கத்தின் முதன்மை குறிக்கோளாகும் என்று கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் அறநெறி மற்றும் கொள்கைகளை அடித்தளமாக கொண்டு இந்த இயக்கம் செயல்படும் என்று தெரிவித்தார். அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்க. சமுதாயம் அந்த மனநிலைக்கு இருக்குது, சமுதாயம் அந்த மனநிலைக்கு இருக்கு. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. காமராஜர் ஏன் தோத்தாரு? இதுதானுங்க கதை. நீங்க என்னதான் நீங்க பண்ணி கொடுத்தாலுமே ஒரு சமுதாயம் இது மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே மாதிரி போடுவாங்க. எத்தனை எலெக்ஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேசி போடுவாங்க. புரியுதா? அப்போ ஊழல் இல்லாத நிர்வாகம் பண்ணாலும் சில சறுக்குகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம மறுபடியும் நீங்க மேல போனா தான் அதை நீடிக்க முடியும், அதை முறியடிக்க முடியும். முதன்முறையாக கோடையில் நிரம்பிய இலக்கியம்பட்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டி உள்ளதால் தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் மலர் தூவி கொண்டாடினர். தர்மபுரியில் நேற்று பெய்த கனமழையால் இலக்கியம்பட்டியில் 10 ஏக்கர் பரப்பில் உள்ள ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து இன்று ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறி வருகின்றது. இதனையடுத்து இன்று இலக்கியம்பட்டி தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் முனியப்பன், வீரமணி உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள் உபரிநீர் வெளியேற்றும் கரையில் பூஜை செய்து வழிபட்டு தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், இலக்கியம்பட்டி ஏரியில் நேரடியாக சாக்கடை கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் நேரடியாக கலந்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் ஏரியில் கலக்கும் கழிவு நீரை சுத்திகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தாவேக இணைப்பு விழா தாமதமாக தொடங்கியதால் அமைச்சர்கள் பேசும் போதே தொண்டர்கள் வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினரின் இணைப்பு விழாவில் நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கியதால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்தனர். மாலை 4 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு பிறகே தொடங்கியதாக கூறப்படுகின்றது. நீண்ட நேரம் காத்திருந்த தொண்டர்கள் அமைச்சர்கள் உரையாற்றிய போது படிப்படியாக கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் பேசும் நேரத்தில் திடலின் பல பகுதிகளில் இருக்கைகள் காலியாக காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் இணைப்பு விழா தொடர்பாக சில பெயர்கள் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அரசு அலுவலக திறப்பு விழாவின் போது பவுன்சர்கள் மற்றும் தாவேக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ரவி வாஸ்து காரணத்தால் அரசு கட்டிடத்தை பயன்படுத்தாமல் தனியார் கட்டிடத்தில் புதிய அலுவலகத்தை திறந்தார்.
திறப்பு விழாவில் அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் குமார் பங்கேற்றனர். விழாவின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் மற்றும் தாவேக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறி பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அமைச்சர் ஆனந்தை பார்க்க நிர்வாகிகள் முண்டியடித்து சென்றதால் ஏற்பட்ட நெரிசலில் ஒலிபெருக்கி கம்பம் சரிந்து இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்தது. இதில் ஒருவர் லேசான காயமடைந்தார். முன்னதாக பேசிய அமைச்சர் குமார், இந்தியாவின் எதிர்காலம் குழந்தைகளின் கைகளில் உள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் AI தொழில்நுட்ப பயிற்சி வழங்கினால் அவர்களின் திறன் மேம்படும் என்று கூறினார். இவ்விழாவில் மாவட்ட இணை செயலாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் முடித்துக்கொண்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது போதிய பேருந்துகள் இல்லாததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையையொட்டி கிரிவலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கிரிவலம் மேற்கொண்டனர். இதன் பின்னர் பக்தர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையத்தில் விடிய விடிய பேருந்துக்காக காத்திருந்தனர். மேலும் வார இறுதி நாட்களில் கூட்ட நெரிசலுக்கு ஏற்ப திருவண்ணாமலையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அருகே மதக்கடி பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து மாநில நெடுஞ்சாலையில் அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் மதக்கடி பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து காரைக்கால் நாகப்பட்டினம் மாநில நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்தும் அரசு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மின்துறை அதிகாரிகள் மின்வெட்டு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். மதுராந்தகத்தில் தாவேக இணைப்பு விழாவில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு ஏராளமான வாகனங்கள் இப்பகுதியில் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு, செய்யூர், திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்ததால் மதுராந்தகம் புறவழி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய முதியவர்கள், நோயாளிகள் உள்ளிட்டோர் அவதியடைந்தனர். குண்டடம் அருகே PAB கால்வாய் உடைந்ததால் விவசாய நிலங்களுக்கு நீர் சென்றடையாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம், ஜோதியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு VAP கால்வாய் மூலமாக பாசன நீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கால்வாயை பொதுப்பணித்துறையினர் முறையாக தூர்வாராததால் மண் சரிவு, மரம் மற்றும் செடி கொடிகள் அடைத்து நீரின் ஓட்டம் தடைபட்டது. நீர்மட்டம் அதிகரித்து கால்வாய் உடைந்தது. இதனால் கடைமடை பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் சென்றடையாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து கால்வாய் உடைப்பை சரி செய்து தூர்வாரும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே ஜாமீனில் வெளியே வந்த நபர் ஒருவர் கோவில் உண்டியலை உடைத்து திருட முயற்சித்த போது பொதுமக்கள் அவனை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் உள்ள பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலில் இரவு விசித்திரமான சத்தம் ஒன்று கேட்டுள்ளது. அதை உணர்ந்த கோவில் அருகில் வசிக்கும் பூபதி உடனே அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பிரவீன்குமார் மற்றும் ஆதித்யா ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மூவரும் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது கோவிலின் உள்ளே வாலிபர் ஒருவர் உண்டியலை உடைத்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து அவர்களை பார்த்ததும் அந்த வாலிபர் தப்பித்து செல்ல முயன்றபோது உடனடியாக மூவரும் இணைந்து அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர். இதன் பின்னர் திருடனை மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த அருண்குமார் என்பதும் இவர் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது.
இதையடுத்து அருண்குமாரை கைது செய்த காவல்துறையினர் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே வழித்தட பிரச்சனையில் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் அமரகுந்தி பகுதியை சேர்ந்தவர் விவசாயி அருணாச்சலம். இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் முத்தண்ணன் குடும்பத்தினருக்கும் இடையே நீண்ட நாட்களாக வழித்தட பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் விவசாயி அருணாச்சலம் தனது நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பாறைகள் உடைந்த துகள்கள் மற்றும் தூசி அருகிலிருந்த முத்தண்ணனின் வீட்டின் மேல் படிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த முத்தண்ணன் அவரது தந்தை பரந்தாமன், சகோதரர் சந்திரமோகன் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோர் திரண்டு வந்து விவசாயி அருணாச்சலம் மற்றும் அவரது மனைவி வசந்தாவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதற்கு பதிலடியாக அருணாச்சலம் தரப்பினரும் முத்தண்ணன் குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். இந்த மோதலில் இரு தரப்பையும் சேர்ந்தவர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக சேலம் மற்றும் ஓமலூர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதலின் போது முத்தண்ணன் தன்னை தாக்க வந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்து முகத்திலேயே கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் அளித்த புகாரின் அடிப்படையில் துளசம்பட்டி காவல்துறையினர் இருதரப்பை சேர்ந்த 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பூவிருந்தவல்லி அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநரை போக்சோ வழக்கில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமி அருகே உள்ள சுடுகாட்டிலிருந்து அழுதபடி வீட்டிற்கு வந்துள்ளார். சிறுமியிடம் பெற்றோர் விசாரித்த போது அதே பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் சுடுகாட்டுக்கு அழைத்து சென்று சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. உடனடியாக சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தனியார் கார் ஓட்டுநரான சரவணன் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கராபுரம் அருகே மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுப்பாலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜுவின் மனைவி செல்வி. இவர் தனது வீட்டின் முன்புறத்தில் தகர சீட்டால் கொட்டகை அமைத்திருந்தார். அந்த கொட்டகையில் மின்விளக்கு வசதி ஏற்படுத்துவதற்காக மின் ஒயர் இணைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மின் ஒயரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக கொட்டகையின் தகர சீட்டில் மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவத்தன்று மிதமான மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் செல்வி கொட்டகையின் தகர சீட்டில் கை வைத்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து அப்பகுதியில் நாய்கள் குரைத்து கொண்டிருந்ததால் சந்தேகமடைந்த செல்வியின் கணவரின் தம்பி கணேசன் சென்று பார்த்துள்ளார். அங்கு செல்வி கீழே விழுந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரும் கொட்டகையை தொட்டபோது அவரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதன் பின்னர் கணேசன் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் அவரது மனைவி சிவகாமி தேடி அங்கு வந்தபோது செல்வி மற்றும் கணேசன் இருவரும் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டுள்ளார். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து உடனடியாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆனி மாத பூஜையை முன்னிட்டு கோவில் நடை திறக்கப்பட்டது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆனி மாத பூஜையை முன்னிட்டு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக காணப்பட்டது. இந்நிலையில் காரைக்கால், நிரவி, திருநள்ளாறு, அம்பகரத்தூர், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு திடீரென்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மீனாட்சி அம்மன் கோவிலில் தடையை மீறி செல்போன் மூலம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மீறி இளைஞர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலுக்குள் வீடியோ பதிவு செய்ய தடை இருந்த போதிலும் இளைஞர் ரீல்ஸ் எடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த சம்பவம் கோவிலின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் மன நிம்மதியை பாதிக்கும் வகையில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில் நிர்வாகத்தின் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் கோடைக்கால வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து வேலூர், காட்பாடி, சத்வாச்சாரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய நிலையில் மின்தடையால் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகையும் 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அந்தகி காவனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோபால் நாயுடு, கௌசல்யம்மாள் தம்பதியர். இவர்கள் அப்பகுதியில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாயும் பூஜை அறையில் வைத்திருந்த 50 சவரன் தங்க நகையும் திருடியுள்ளனர். இதன் பின்னர் திருடர்கள் கௌசல்யம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் நகையை பறித்த போது அவர் கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெங்கல் காவல்துறையினர் தடய அறிவியல் நிபுணர்கள் உதவியுடன் கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரான்சில் நடிகர் அஜித் தனது குடும்பத்தினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பிரான்சின் புகழ்பெற்ற சர்க்கியூட் டெஸ்ட் 24 Hours to Mars ஓடுதளத்தில் நடைபெற்ற இந்த சர்வதேச பந்தயத்தில் அஜித் குமாரின் அஜித் குமார் ரேசிங் அணி கலந்து கொண்டது. இதில் அஜித்தின் அணி முதல் 10 இடங்களுக்குள் வந்து சாதனை படைத்துள்ளது. இந்த பெருமைமிகு தருணத்தை முன்னிட்டு அஜித்தின் மனைவி ஷாலினி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அதில் அஜித், ஷாலினி, மகள் அனோஷ்கா மற்றும் மகன் ஆத்விக் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் இ பிரிவு லீக் போட்டியில் ஈக்வடார் அணியை வீழ்த்தி ஐவாரி கோஸ்ட் அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியா மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் இ பிரிவு லீக் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்ட் மற்றும் தென் அமெரிக்காவின் ஈக்வடார் அணிகள் மோதின. இதில் சிறப்பாக விளையாடிய ஐவரி கோஸ்ட் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடார் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் குரூப் இ பிரிவில் ஐவரி கோஸ்ட் அணி மிகவும் வலுவான நிலைக்கு முன்னேறியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 210 ரூபாய் அதிகரித்து 14,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 சவரன் 1,680 ரூபாய் அதிகரித்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,792 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,182 புள்ளிகள் அதிகரித்து
76,710 புள்ளிகளில் வணிகமாகின்றது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 359 புள்ளிகள் அதிகரித்து 23,982 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்திரா காந்தி இன்று இருந்தால் பாஜகவை தடை செய்திருப்பார் என்று காங்கிரஸ் தலைவர் அசோக் கெலாட் பேச்சு. நாட்டில் இப்போது மிகவும் ஆபத்தான சூழல் நிலவுவதாக சுட்டிக்காட்டல். கேரளத்தில் அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் சதீஷன். பெண்கள் நலனுக்கான திட்டத்தால் அரசுக்கு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் செலவாகும் என்று பேச்சு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமையால் 3 வயது குழந்தை உயிரிழப்பு. குழந்தைக்கு எதிரான வன்கொடுமையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பெருகியுள்ளதற்கு கனிமொழி கண்டனம். தமிழ்நாட்டில் அரசு உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளதால் குழந்தைகளை பெற்றோரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுகோள். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு திமுக, நாம் தமிழர் கட்சிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் மீன்பிடி தொழிலை தொடங்கிய மீனவர்கள். நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் ஒரே நேரத்தில் கடலுக்கு புறப்பட்டு சென்ற காட்சி. ஈரானுடனான போர் ஒப்பந்தம் நிறைவடைந்ததையொட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து. ஹார்முஸ் நீரிணையை சுங்க கட்டணம் ஏதுமின்றி திறக்கவும் கடற்படை முற்றுகையை உடனடியாக நீக்கவும் ஒப்புதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.